காட்டுவதற்குதான் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் செயல்படும் பள்ளிகளில் தேர்வுகள் முன்கூட்டியே தொடங்கி நிறைவு செய்யப்பட்டன. விடுமுறை முடியும் தருவாயில் வெயிலின் தாக்கமும் குறைந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் திட்டமிட்டபடி பள்ளிகள் இன்று திறக்கப்படுகின்றன. பள்ளி கல்வித்துறை உத்தரவின்படி பள்ளிகள் தூய்மைப்படுத்தப்பட்டு மாணவர்களை வரவேற்பதற்கான அலங்காரங்களுடன் தயாராக வைக்கப்பட்டுள்ளன. எப்போதும் இல்லாத வகையில் பள்ளி திறக்கும் முதல் நாளே மாணவர்களுக்கு தேவையான பாட புத்தகங்கள், சீருடை, புத்தகப்பை உள்ளிட்ட விலையில்லா பொருட்கள் வழங்கப்பட உள்ளன. சென்னை திருவல்லிக்கேணி லேடி வெலிங்டன் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று மாணவர்களுக்கான பொருட்களை வழங்க உள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கல்வி நிதியை வழங்க ஒன்றிய அரசுக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதற்கான பணிகள் நடந்து வருவதாக தெரிவித்தார். பள்ளிக்கூடங்கள் திறக்குது. வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு ஸ்கூல் நேராக வந்து வெரி ஃபஸ்ட் டைம் வரைக்கும் இல்லாத பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிற நாள் அன்னைக்கே பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்து அந்த புத்தகங்களாக இருந்தாலும் சரி, பையாக இருந்தாலும் சரி, விலையில்லா பொருட்கள் அனைத்தையும் வழங்கக்கூடிய நிகழ்வு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நாளைக்கு தொடங்குகிறது. கரெக்டாக ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி தான் தெரியும். ஏன்னா தேசாந்தர் தான் நாங்கள் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நாங்கள் நடத்துனாங்க. ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் இப்போ நாங்கள் போன 16ஆம் தேதி 17ஆம் தேதி எங்களோட பிரின்சிபல் செக்ரட்டரி, எங்களுடைய எஸ்பிபி மேடம் 2 பேருமே போய் அங்கே இருக்கின்ற ஒன்றிய அரசை பார்த்து நாங்கள் வந்து கோரிக்கை வச்சுருக்கோம். அதனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நீங்கள் தரலைன்னா நாங்கள் அதை தொடர்ந்து நாங்கள் வழக்கு தொடர்பு வழக்கு தொடர்பு